ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? உக்ரைன் ரஷ்யா போர் 3 ஆண்டுக்கு மேலாக நீடிக்கிறது. இதை நிறுத்த அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன. ட்ரம்ப் ஏற்பாட்டில் நடந்த பேச்சுவார்த்தை மூலம் முதற்கட்டமாக 30 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் தயாராகியுள்ளது. அதன்படி உக்ரைனும் ரஷ்யாவும் எந்த காரணத்தைக் கொண்டும் மின் கட்டமைப்புகள், எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. இடைப்பட்ட காலத்தில் முழுமையான போர் நிறுத்தம் கொண்டுவர இரு நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் சாராம்சம். இப்படி போர் நிறுத்த பேச்சு ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் இரு நாடுகளும் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டுள்ளன. இதற்கிடையே பிரான்ஸ் சென்ற உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்து பேசினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜெலன்ஸ்கி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். புட்டின் சீக்கிரமே இறந்து விடுவார், அதுதான் உண்மை. அவர் மரணம் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று அதிர வைத்தார். புட்டின் உடல்நிலை குறித்து ஏற்கனவே பல வதந்திகள் உலா வருகின்றன. அவர் அடிக்கடி இருமும் காட்சிகளும் அவரது கை கால்கள் நடுங்குவது போன்ற காட்சிகளும் வெளியாகி இந்த வதந்திகளுக்கு தீனி போட்டன. குறிப்பாக 2022இல் முன்னாள் ராணுவ அமைச்சர் செர்ஜி ஷோய்குவிடம் புட்டின் பேசிக் கொண்டிருக்கும் வீடியோ வெளியானது. அப்போது புட்டினால் இயல்பாக சேரில் உட்கார முடியவில்லை. இதுதான் முதலில் புட்டின் உடல்நிலை குறித்து சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு பல புலனாய்வு ரிப்போர்ட்டுகளும் புட்டினின் உடல்நிலையை கேள்விக்குறியாக்கின. புட்டினுக்கு பார்கின்சன் நோய் வந்துவிட்டது என்றார்கள். இந்த நோய் வந்தால் ஓய்வெடுக்கும் போது கூட கை கால் தசைகள் நடுங்கும். எப்போதும் போல் இயல்பாக நடப்பது, பேசுவதிலும் கூட தடுமாற்றங்கள் வரும். இன்னும் சிலர் புட்டினுக்கு புற்றுநோய் வந்துவிட்டது, அவர் சில காலம்தான் உயிருடன் இருப்பார் என்றனர். அந்த வரிசையில்தான் புட்டின் சீக்கிரம் இறந்து விடுவார் என்று ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார். பகிரங்கமாக அவர் இப்படி பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.